என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம். யாருக்கு? கடகராசி அன்பர்களுக்கு. எப்படிப்பட்ட சொந்தம் உங்களை தேடி வரப்போகிறது? அந்த சொந்தத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன நிறைவு, மன மகிழ்ச்சி கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களுடைய ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சு பார்த்தோம். இந்த கிரக பெயர்ச்சி, கிரக சேர்க்கை, கிரகத்தினுடைய பார்வைகள்லாம் வச்சு இந்த 2026 உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2026ல அளவுக்கு மீறிய பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலமாக ஏதேனும் வழியில உங்களுக்கு பணம் கண்ணை மறைச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப தெளிவா கவனமா இருந்துக்கிறது. பணம் இருக்கு, அதுல சீட்ல போடலாம், அதுல போடலாம், இதுல போட்டா பல மடங்கு நமக்கு லாபம் வரும் யாராவது சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நம்ம கிட்ட இருக்கலாம், இல்ல உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு வைங்க, போதுமான விஷயம். இல்ல உங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க பேர்ல போட்டு வைங்க. தேவையில்லாம அதிகமான ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து நிக்காம பார்த்துக்கிற நம் அன்பு உறவுகளே, கடகராசி அன்பு உறவுகள். இது வரைக்கும் விரயம்தான். எப்படி? எல்லாம் காரிய தடை, எதை எடுத்தாலும் தடை, பணத்துல முடக்கம், பணத்துல விரயம். ஏண்டா வாழ்க்கை இருக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நாட்கள் கூட வந்து போயிருக்கும். குடும்பத்துல நம்ம பேச்சு எடுக்கல, சஞ்சலம், மன சஞ்சலம் அதிகமா இருந்திருக்கும். தாய் வழி, தந்தை வழியிலிருந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சாமி போயிடலாமா அப்படின்னும் யோசனைகளும் வந்திருக்கும். சிலர் அந்த வேலையை செஞ்சிருப்பா. எங்க போனாலுமே மனசுக்கு நிறைவில்லை, அவப்பேரு, அசிங்கம் ஏற்பட்டிருக்கும். சஞ்சலம், ஏதாவது நல்லவங்க நினைச்சு நம்ம இதை செஞ்சோம், அந்த உதவி செஞ்சோம், ஒரு பணம் வாங்கி கொடுத்தோம், அங்கேயும் ஏமாற்று. நம்ம அந்த தவறு பண்ணியிருந்தா கூட ஏத்துக்கலாம், இன்னொருத்தம் பண்ண பிரச்சனைக்கும் தவறுக்கும் நான் கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைச்சு புலம்பக்கூடிய காலகட்டம் தான் இப்ப நமக்கு போயிட்டு இருக்கு கடகராசி அன்பு உறவுகளே. ஆனா இருந்தாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான வருடமாக இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு பம்பர் தான். அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டு. கைப்பற்றிக்கிறங்க, காப்பாத்திக்கிறங்க. வரக்கூடிய யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வளர்ச்சி பெறும். முதல்ல உங்களுக்கான விஷயம் என்ன சொந்தம்? உங்க குடும்பம் பெருகும். குழந்தை செல்வத்தால் பெருகலாம், வீடு கட்டலாம், விருத்தியாகும், குடும்ப விருத்தியாகும். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? குடும்பத்தை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய காலம்தான் இப்போ உள்ள காலம். இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமா இருக்கு. இந்த யோகம் முழுமையாக நீங்க பெற வேண்டும் என்றால் முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொடுங்க. முடியலையா பசுமாட்டுக்கு ஏதாவது பழம், காய் வாங்கி கொடுங்க. இந்த 2026 மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்துல வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க வீடு பார்க்கணும், பிளாட்டு கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சிருந்தாலும் அது கண்டிப்பா அமைஞ்சு உங்களை ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய வருடம் தான் 2026. இப்ப நீங்க வேலை பார்த்துருப்பீங்க, அங்க பதவி உயர்வு இல்லாம இருந்திருக்கும், அதுக்கு போராடிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு தானாவே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதை விட என்ன வேணும்? சம்பள உயர்வு ஆகும். இது மூலமாக இரட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. நீங்க வீடு இடமாற்றம், இல்ல வீடு வாங்குற மூலியமா போய் சொந்த வீட்டுல போய் உட்கார்றது, இது வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தீங்க, சொந்த வீடு அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அஸ்திவாரத்தை கண்டிப்பா 2026 உங்களுக்கு அந்த கிரகநிலை கொடுக்க போறோம். அதே போல பார்த்தோம்னா சுப விரைய செலவு. உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். இந்த குடும்பத்துல, கடகராசி இருக்கிற குடும்பத்துல கல்யாண வயசுல பெண்ணா ஆனா இருந்தா திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதே போல குழந்தை செல்வம், ரெட்ட குழந்தை பிறகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இரட்ட குழந்தை பிறக்கும், அதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இல்லைன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வருஷம், அடுத்த வருஷமே திருப்பி மறுபடியும் நீங்க குழந்தைக்கு தாய்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தந்தையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து 2 வருஷத்துக்கு 2 குழந்தை பிறந்துடும். அதனால குழந்தை செல்வம் அதிகமாக இருக்கு, அதுல எந்த குறைபாடும் இல்லை. செய்யற தொழில் மிகப்பெரிய உச்சத்தை பெறும்.
புதிதாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம். மிகப்பெரிய உச்சத்துக்கு போவீங்க. பார்ட்னர் சேர்க்கலாமா அப்படின்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்சால் நீங்களே இறங்கி செய்யுங்க. தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க. தெரியாத தொழிலை செஞ்சு மாட்டிக்கிறாம இருங்க. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதுல நீங்க இறங்கலாம் காசை போட்டு. தெரியாத விஷயத்துல நீங்க போய் தனிச்சு இறங்குனீங்க அப்படின்னா அதுல கோளாறு ஏற்படும், விரயம் ஏற்படும். தெரியாத தொழிலா இருந்தா பார்ட்னர் சேர்த்துக்கிறங்க. அந்த பார்ட்னருக்கு அந்த தொழில் தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் தெரியல அப்படின்னா தேவையில்லாத விஷயம். உங்களுடைய வேலையில மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. நீங்க செய்யற தொழில மாற்றங்கள் உண்டு. தொழில் இல்லாதவங்களுக்கும் தொழில் கிடைக்கக்கூடிய, வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த 2026 அமைகிறது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருமணம் நல்லபடியா நடக்கும். நினைச்சிருக்கீங்களா? யாரையாவது மனசை நினைச்சிருக்கீங்களா? வீட்டுல சொல்லி வீட்டு சம்மதத்தோடு முடியக்கூடிய காலமும் இதுதான். நீங்க யாரைய விரும்புறீங்க, வீட்டுல சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, இந்த வருடம் தைரியமா சொல்லுங்க, வீட்டுல சம்மதிப்பாங்க. நல்ல வரனாக உங்களுக்கு அது அமையும். சரியில்லாத வரணும் தானாவே பிச்சுக்கிட்டு போயிடும். உங்களுக்கு அது கெடுபலனை தரும் அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா குருவுடைய அமைப்பு அப்படி இருக்கு. உங்களுக்கு அந்த அமைப்பு உங்களுக்கு லைஃப்பை சுதந்திரமா சந்தோஷமா தரும் அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து அந்த திருமணம் நடக்கும். நீங்க அங்க ஏமாத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வெளிச்சத்துக்கு வந்துடும். இவர் ஏமாத்தினாரு அப்படிங்கிற தெரிய வந்துடும். நீங்க ஒதுங்கிக்கிறது. புதுசா போய் இந்த விஷயத்துல மாட்டாம இருக்கிறது நல்லது. இந்த நேரங்கள்ல புதிய சொந்தமாக உங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்கள்கிட்ட திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாராவது லவ் பண்ண வந்தாங்க அப்படின்னா நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு அது செட் ஆகாது. இந்த வருடம் நீங்க ஏற்கனவே இருந்துட்டு இருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்க அதை ஓபன் பண்ணிட்டு ஒரு சுபகாரியத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார். புதுசா நீங்க வந்துச்சு அப்படின்னா அது குழப்பத்துல போய் நிற்கும். கொஞ்சம் கவனமா இருந்துச்சு. அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இப்போ உங்க சொந்தக்காரங்க ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க, காது ஊத்து வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, உங்கள்கிட்ட வருவாங்க, தம்பி, அண்ணன், மச்சான், மாமா, இது மாதிரி எனக்கு இத்தனை லட்ச ரூபா தேவைப்படுது, கொடுங்க, மொய் வந்தோன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்களும் கொடுத்துருவீங்க. அங்கே மொய் அந்த அளவுக்கு வராது, அவரால் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. இதால என்ன ஆகும்? சொந்தத்துக்குள்ள மனக்கசப்பு ஏற்படும். இருந்துச்சு உங்க தகுதிக்கு ஏற்றவாறு கொடுங்க, கடனா கொடுக்காதீங்க. கடனா கொடுக்கும்போது கண்டிப்பாக அங்கே அன்பு முறிக்கப்படும், பாசம் துண்டிக்கப்படும். தேவையா நமக்கு? உங்களால முடிஞ்ச உதவியா நீங்க கொடுங்க, கடனா கொடுக்காதீங்க. சொந்தத்துக்கு கடனா கொடுத்தீங்க அப்படின்னா அவஸ்தைப்படுவீங்க, கடைசி வரைக்கும் அவஸ்தைப்படுவீங்க. ஏன்னா கஷ்டம் அப்படின்னா இறக்க குணம் அதிகம். அந்த கடகராசி விசாரிக்கிறதுலாம் கிடையாது, உதவி செய்யணும் அப்படின்னு மனசு படபடன்னு அந்த பட்டாம்பூச்சி மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் போய் ஒரு நக்கில் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு புலம்ப வேண்டியதான். அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கிறங்க அன்பு உறவுகளே, போதுமான விஷயம். கண்டிப்பா திருமணம் கைகூடும், புத்திர பாக்கியம் உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக நீ வெயிட் பண்றியாம்னா கண்டிப்பா நான் சொல்லிட்டேன் இல்லையா, இரட்டிப்பு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு புதிய சொந்தம் உங்களுக்கு வரும். எந்த மாற்றமும் இல்லை. நீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாட்டுல இருக்கீங்க, உங்க சொந்தம் தான் அது. ஆனா மறுபடியும் அதெல்லாம் மறந்து புதிய சொந்தமாக உங்ககிட்ட வருவாங்க. அதை நீங்க விருத்திப்படுத்திக்கிறது. மறுபடி ஏற்கனவே நடந்த தவறை செய்யாம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா உங்க குடும்பத்தை நீங்க பார்த்துக்கிறங்க. வாழ்க்கை வளமாகும். கடகராசிக்கு கடல் நீரை போல அல்ல வத்தவே வத்தாது. இனிமே ஜெயம் உண்டு. ஆனா ஏமாற்றங்கள் இருக்கு இல்லையா, ஏமாந்துருக்கும் இல்லையா, எல்லா விஷயத்திலையும் ஏமாந்துரும். இனிமே அது ஒரு பாடமா எடுத்து வச்சுக்கிறோங்க கடகராசி அன்பர்கள். எந்த வழியில போய் நம்ம ஏமாந்தோம், யாருக்கிட்ட ஏமாந்தோம், எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அந்த பாடத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வரப்போறோம். இனிமேலும் இந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்க மனசுல ஆணித்தனமா நீங்க அறிஞ்சு வச்சுக்கிறோங்க. அதே போல இந்த ஆசிரமங்கள் தான் இருக்கு இல்லையா, அந்த ஆசிரமங்களுக்கு நீங்க உதவிக்கரம் செய்யுங்க. நல்லா கண்டிப்பா வருவீங்க. சாப்பாட்டுக்கு, அவங்களுக்கு உடைகளுக்கு ஏதாவது கொடுங்க. அதே போல துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. சாப்பாட்டுக்கு அரிசி, காய்கறி வாங்கி கொடுங்க. ரோட்டோரமா இடம் இல்லாம, அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாம ரோட்டோரமா குடிசை போட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. சிலவங்க அவங்களுக்குலாம் கரண்ட் வசதி இருக்காது, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த விளக்கு வாங்கி கொடுங்க. கிருஷ்ணாயில் ஊற்றி ஏற்றுற விளக்கும் இருக்கு, இப்போ சார்ச்சி ஏற்றுற விளக்கு, அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. இப்படி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பூர்த்தி பண்ணுங்க. இல்லாதவங்க செய்ய முடியாது, பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நல்ல எண்ணம் உள்ளவங்க கடகராசி, வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய ராசி இவங்க தான். அப்படிப்பட்ட ராசி இது போல நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போயிடலாமே, அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமே. 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், 4 பேருக்கு உடை கொடுத்தோம், அவங்க வந்து கொடுத்ததுனால அவங்களுடைய சந்தோஷம் நமக்கு புதிய உறவாக வரும். அதையும் நம்மளால மறக்க முடியாது. நான் இதை செஞ்சேன், எனக்கு செய்யற அளவுக்கு அந்த சக்தியை இந்த 2026 கொடுத்துட்டு, இந்த 2026 உங்களுக்கு புதிய சொந்தம் தான். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த புதிய சொந்தமாக 2026 உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க இருக்கு. நிதானம், பொறுமை, அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதே, யோசிச்சு முடிவெடு. அப்படி யோசிச்சு முடிவெடுக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும். யாருக்கிட்டையும் பகை கொள்ள வேண்டாம். எதிராளியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தான்னா தண்ணி கொடுங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. வாழ்றது எவ்வளவு நாள் வாழ போறோம், எல்லாத்தையும் மன்னிச்சுருவோம். இனிமேல் ஒழுங்கா இருப்போம், அவங்களும் ஒழுங்கா இருக்காங்களும் பார்ப்போம். ஏன்னா உறவுகள் மத்தியில ஏமாந்து போனவங்க கடகராசி, சொந்த உறவுகிட்ட ஏமாந்து போனவங்க தான் கடகராசி. ரொம்ப பேர் கூடவே இருப்பாங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க, கடைசியில நம்மளை காலவாரி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வும் கடகராசிக்கு ரொம்ப பேருக்கு நடந்திருக்கும். அன்பு உறவுகளே, இந்த 2026 கடகராசி அன்பர்களுக்கு புதிய சொந்தமாக இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய 2026 உங்களுக்கு வந்து புதிய சொந்தம் தான். இதன் மூலமா எனக்கு 2026 நல்ல விஷயங்கள் ரொம்ப நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். அன்பு உறவுகளே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.